இந்த ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 67. Dictionary.com 2025 ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக 67 தேர்ந்தெடுத்துள்ளது. 67 என்ற எண்ணை வார்த்தையாக தேர்ந்தெடுத்திருப்பது பலரையும் சிந்திக்க வைத்துள்ளது. இதற்கு காரணம் 67 என்பது ஒரு எண்ணாக அல்லாமல் குறியீடாக இருப்பதே ஆகும். அண்மை காலங்களாக சமூக வலைதளங்களில் கஜன் ஆல்பா சிறுவர் சிறுமிகள் 67 என்ற எண்ணை அதிகம் பதிவிடுகின்றனர். 2010 மற்றும் 2024 இடையில் பிறந்தவர்கள் ஜென் ஆல்பா ஆவர். அவர்களுக்கு 67 என்பது உற்சாகத்தை வெளிப்படுத்தும் ஒரு குறியீட்டு வழியாக மாறியுள்ளது. டிக்டாக்கில் 67 ஹேஷ்டாக் 2 மில்லியன் பதிவுகளை தாண்டியுள்ளது. அதன் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். ட்ரெண்டிங் படி இதை 67 என்று உச்சரிக்காமல் 67 என்றுதான் சொல்ல வேண்டும். 67 எப்படி குறியீடாக மாறியது என்பது உறுதியாக தெரியவில்லை. இதற்கு ஒரு நிலையான வரையறை இல்லை. அதன் பயன்பாடு சூழலுக்கு சூழல் மாறுபடும் என்று Dictionary.com தெரிவித்துள்ளது. இதன் பயன்பாடு அமெரிக்க ராக பாடகர் கிரில்லாவின் டூட் டூட் என்ற பாடலில் இருந்து வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வகுப்பில் சில மாணவர்கள் 6 என்று சொல்லும் போது மற்றவர்கள் 7 என்று கத்துகின்றனர். ஆசிரியர்கள் 67 என்ற எண்ணையே மாணவர்கள் உச்சரிக்க தடை விதிக்கும் அளவுக்கு 67 என்பது இளைய தலைமுறையின் குறியீடாக மாறியுள்ளது.